கைஸ் நம்ம இன்றைக்கி என்னோட வரனா பிளாக்ஸ் இருக்கிற பார்ட் 1 வந்து ஒரு 2 நிமிஷம் தான் போட்டிருப்பேன். பார்ட் 2 வந்து ரொம்ப பெருசாக இருக்க போது. அது மட்டும் இல்லை, நேற்று நான் வந்து பார்ட் போடும்போது கடைசியாக நான் வைக்கும்போது ஒரு மீன் பிடிச்சேன். அதில் செஸ்ட்டு சன்கன் செஸ்ட்டு கிடச்சிது. அதோட போனோன்னா காசு கிடைக்கும்னு நினச்சேன். கடைசியில் தான் பிளேடு ஃப்ரூட் கிடச்சிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை பிளேடு ஃப்ரூட் கிடைக்கணும். இதை ஈட் பண்ணிவிட்டு தான் இப்போ நம்ம வந்து இது ஈட் பண்ணிவிட்டு கிரைண்டிங் பண்ண போகிறோம். இப்போ இதை ஈட் பண்ணிடலாமா கைஸ்? லெட்ஸ் ஈட் தட். பண்ணியாச்சு கைஸ், ஈட் பண்ணியாச்சு. என்னோட லாஸ்ட்டில் போய் கொண்டிருக்கு. சரி, நம்ம ஸ்வாடு அப்புறம் ஃபிஷ்ஷிங்கிறெல்லாம் அன்னைக்கு பிடிக்கிறோம். அன்னைக்கு பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து சிக் 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 இப்போ தலையில் விழுந்துற மாதிரி சாகும் கைஸ். செத்துட்டேன். சாக போகிறோம் கைஸ். நம்ம போயிடுவோமா செத்துருவோமான்னு தெரில கைஸ். கண்டிப்பாக செத்துருவோம், அது ஒரு விஷயம். நான் சும்மா ஜம்ப் பண்ணி வந்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு ரீஃபண்டு போட்டுருவோம் கைஸ். ரீஃபண்டுக்கு என்ன கோடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டை சொல்லாதீங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சு அவங்கள்ட்ட கேட்கட்டும். எனக்கு நிறைய கோடு தெரியும். நம்ம ஒரு கோடு போட வரோம், அது ஒரு ரீசெட் கோடு. இந்த கோடு உங்களுக்கு சாவும் மறக்காமல் பார்த்துங்க. KITT. இது நான் எல்லாமே கேப்டல் தான். என்ற அந்த பட்டனை காணும். இதுக்கிட்டே இந்த அருக்கு வரும் கைஸ். டெஸ்ட் ரீசெட் RESCT ரீசெட் போட்டு ரெடியும் கொடுத்தோன்னா ரீசெட் ஆகிடும். எல்லாம் கைஸ் இப்போ ரீசெட் பண்ணுறோமா? இப்போ இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி பிளாக்ஸ் ரோட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி பிளாக்ஸ் ரோடு தான் கைஸ் போட போகிறோம். ஓகே, போட்டாச்சு கைஸ். இப்போ நான் வந்து அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே போட் ஓட்டு போகிறதுக்கு போர் அடிக்கும். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு இப்போ கிரைண்டிங் பண்ண போகிறேன். அங்கே வரும் ஒருத்தன் கிரைண்டிங் பண்ணிகிட்ருக்கான். அடுத்து நான் ஓஸ்கில் போட வேண்டியதான். முடிச்சாச்சு. என்ன தம்பி ஓசியில் போட்டான் பார்த்தியா? இந்த மாதிரி தான் கைஸ் ஓசியில் போடணும். ஓசியில் போட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற மங்கி, இங்கே ஒரு மங்கி இருக்குது. கொஞ்சம் பிரைட்னஸ் நீங்கள் அதிகமாகிச்சிங்க. எனக்கும் தான் கணக்கு தரல. ஏன்னு தரல. பிளேடு தாங்க பெஸ்ட்டு. ஒரு 500 லெவல் வரைக்கும் இந்த பிளேடை நான் வச்சுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு காரணம். அந்த காரணத்தில் ஏன்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம ஃப்ரூட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது கைஸ். அவங்களாம் ஃபஸ்ட்டு வந்து பிளேடு சாப்பிட்றோம். அடுத்து வந்து ஐஸ் கிடச்சானே பிளேடோட ஐஸ் பிடிச்சிட்டு ஐஸ் சாப்பிடுவோம். அடுத்து ஐஸுக்கு அப்புறம் லைட்டு சாப்பிடுவோம். லைட்டு கிடச்சின்னு சொல்லிட்டு லைட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் போயிடும் செகண்ட்ஸி. இத்தனை ஃப்ரூட்டு வேஸ்ட்டாக போகும். அதனால தான் நம்ம இது வச்சுட்டே போனோம்னு வச்சுங்க, பிளேடு வச்சுட்டு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம லைட்டு கிடச்சின்னா 500 லெவலுக்கு அப்புறம் சாப்பிட்டுவேன். 500 லெவலுக்கு அப்புறம் பிளேடு வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா டேமேஜும் ஒழுங்காக தராது. அங்கே இருக்கீங்களா அதிக ஹெல்த்தில் இருப்பாங்க. அதனால் நெக்ஸ்ட் அடுத்த மங்கி கைஸ். நான் இந்த மாதிரி ஒரு 30 லெவல் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம இப்போ கொரில்லா குஸ்துக்கு வந்துட்டோம் கைஸ். நம்ம இப்போ 30 லெவலுக்கு வந்துட்டோம். நான் என்ன பண்ணேன், அப்படி கொரில்லாக்கு இங்கே ஒரு 3 தடவை அடித்தேன். 30 லெவல் அடிச்சு அங்கே அப்புறம் நம்ம போட் எடுத்துக்கிட்டு இதுக்கு போவோம், பைரட் வில்லேஜ். அப்படியே போகிற வழில அந்த மெரின் வேலில் வந்து கொஸ்து, அந்த ஆர்ட் கொஸ்து இருக்கும். அது இல்லை முதல்ல ஆர்ட் ஸ்பின் இருக்குதான்னு முதல்ல பார்ப்போம் கைஸ். ஈவெண்ட்டே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் வண்டி ஓட மாட்டேங்குது. தம்பிகளா, இது என் வண்டிடா. என் வண்டி ஆண்டா ஓட மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு 300 கொடுத்து வாங்கணும்டா. ஓடுது கைஸ். இப்போ அப்படி என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம மிடில் டவுனுக்கு போய்ட்டு அந்த 5 பேர் அடிச்சுக்கோன்னா 100 ஆர்ட்ஸ் தரேன்டா அப்படின்னு சொல்லுவான். இந்த ஆர்ட் கொஸ்டிக்கு வர நான் ஒருத்தன் டெய்லி கொஸ்டிக்கு வரேன்னு நினைக்கிறேன். அண்டு போய் எடுத்துகிட்டு ஒரு 5 பேர் கிளிக் பண்ணி ஒரு 50 ஆர்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஸ்பின்னு பண்ண முடியும். 250 சேர்க்கணும். ஆனால் என்கிட்ட இப்போ வரையும் ஒரு 5 தான் வச்சுருக்கேன். எப்பா ஃபஸ்ட்டு கைஸ் போட்டை அந்த ஆண்டாவே நிறுத்திப்போம். இல்லைனா போட்டை இந்த ஆண்டையில் எடுத்துகிட்டு வரத்துக்கு முடியும். போயிட்டு அந்த இடத்துல நிறுத்திடுவோம்.
அப்படியே ஜம்ப் பண்ணி பிளேடு ஃப்ரூட்டு தரமாக செகண்ட் குஸ்தி ஆச்சு. செகண்டு இப்போ இதையும் அன்லாக் பண்ணிட்டேன். பவர் அதாவது எக்ஸ்மோ அன்லாக் பண்ணிட்டேன். இதென்ன டீலர் பிளாக்ஸ் டீலர் பார்த்து பிளேடு ஃப்ரூட் வச்சுருக்கேன். அப்படியே சீன் போடாமல் நம்ம போயிட்டு இன்றைக்கி நம்ம 50 ரூபா ஏற்றி ஸ்பின் போடுறோம் கைஸ். சாஸ் பண்ண போகிறோம். என்ன கைஸ் காணோம்? அப்போ இருக்கிற ஆர்ட்டு தரீங்க, ஆர்ட்டு ஷாப்பு கூட இங்கே இல்லை. அப்போ இருக்கிற ஆர்ட்டு தரீங்க அப்பா இருங்க கைஸ். மேலே ஐயோ இப்படி போகணும். நமக்கு இல்லாத வழியா போகிறோம். அவ்வளோதான் கைஸ். இதாங்க ஸ்டெஸ், இப்படி தாங்க ஸ்டெஸ்ட் எடுக்கணும். போயிட்டு நம்ம போட்டை மறுபடியும் எடுத்துகிட்டு பைரட் வில்லேஜில் போய் நிப்பாட்டோம் வண்டியை. சரி பைரட் வில்லேஜில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். கைஸ் இங்கே ஒருத்தங்க ஸ்வாட் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை போட்டு நம்ம இப்போ அடித்து பிபி பண்ண போகிறோம். அடி இல்லை அவன் ஓசிக்கில் போட்டுருவோம் கைஸ். வந்து ஓசிக்கல் காம்பாட்டாட்டே வந்துச்சு. தம்பி எல்லாம் ஸ்வாலாட்டி முடிக்க முடியுமா கேட்குறேன். வாடா முடிச்சிருண்டா. வாடா எங்கடா போகிற? ஏய் மாட்டினியா பம்பரை கட்ட மண்டையா? வாடா ஓடு தெரிச்சு ஓடு. பின்னாடி வர்றேன்னா சண்டைக்கு வர உன்னை முடிச்சு விட்டுன்னு வச்சுக்க. எங்கே போகிற? அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு கில் இல்லை ரெண்டாவது டைம் ஒரு கில் எடுத்துருக்கோம். நம்ம பைரட் கொஸ்ட் அடிப்போம். இல்லை சர்வர் ஆஃப் பண்ணி வேறு சர்வர் போயிடுவேன். போட்டு தொலை பண்ணிட்டு ஆகிறேன். சரி நான் வேறு சர்வர் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ நான் வந்து ஒரு சர்வர் வந்திருக்கேன். இந்த சர்வரில் எவனுமே இல்லை. இந்த சர்வருக்கு எப்படி வந்தேன்னா 3 பேர் மட்டும் தான் சர்வரில் இருக்காங்கன்னு கிடச்சி. சரி கிளிக் பண்ணலாமல் செக் பண்ணிட்டு சர்வருக்குள்ள வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம போனோன்னு பண்ண வேண்டியது மியூசிக்கை ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் ஃபாஸ்ட் மோட் ஆன் பண்ணிப்போம். ஒரு இருட்டாக இருக்கும். சரி அடுத்து நான் வந்து ஒரு 40 நாள் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு தடவை நான் எப்படி க்ரீனிங் பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். ஒரு அடி இன்னொரு அடி. தம்பி எங்கடா இருக்கா? வாடா இன்னொரு அடி. ஏன்னா கட்லஸ் யூஸ் பண்ணுறாங்க கைஸ். ஆனால் இந்த கேமு பைரட்ஸும் மெரின்ஸ்க்காக தான். இந்த கேமே பைரட்ஸ்க்கும் மெரின்ஸ்க்கும் மட்டும்தான். அப்போதைக்கு இதில் இடையில அந்த நிஞ்சாஸ் யூஸ் பண்ணுற கட்டானா, ட்ரிப்பிள் கட்டானா, டபுள் கட்டானான்னு கொண்டு வந்துட்டுருக்கேன். எப்பா எப்பா இந்த பவர் இருக்கனால தாங்க தப்பிக்கிறேன். வேறு இவன் எலமெண்ட் அன்லாக் ஆகட்டும். அப்புறம் இவங்களை எப்படி அடிக்கிறேன்னு ஆறா கிளிக்கிங் கல்யாணோட தமிழோட அப்பா. இங்கே வந்து யாருக்கிட்ட அவன் எல்லோரும் ஆடா எல்லாம் பட்டு கிடக்குறீங்க. அவன் தண்ணியில் நீச்சல் அடிக்கிறான் நினப்பா. அவங்க எல்லோரையும் இன்றைக்கி எம்மானாலே முடிச்சிடணும். நீங்களோட ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் வெறும் எப்படி முடிச்சு விட்ருக்கன்ட்டு. நீங்களோட ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் நமக்கும் எலமெண்ட் ஒர்க் ஆகும். எலமெண்ட்டானலாம் அப்படி அங்கே ஒரு இங்கே தான் பணம் வாங்க டக்குன்னு பணம் வாங்க. அப்போ தான் நான் அடித்து போட்டு போக முடியும். நீ வா எல்லோரையும் கூட்டு சேர்த்து வாடா முட்டா அவங்க எல்லோரையும் போட்டு பிரித்து மேயிறேன். தம்பி வேணாம்ப்பா. இது உனக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை. கெட்ட கோவமாயிட்டுனா என்ன பண்ணுறது உனக்கு தெரியும். பேசாமல் பின்னாடி பேர் அவ்வளோதான். ஒரு கொஸ்ட்டு முடிஞ்சு இப்போ எலமெண்ட் அன்லாக்காக இருக்கும். சரி அடுத்து நான் வந்து ஒரு 50 லெவல் போய்ட்டு நம்ம கடைசி ஸ்பின் போட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸ்பின்னு போட்டோட வீடியோ முடிஞ்சிடும். இப்போ மறுபடியும் ஒரு கொஸ்ட்டு. அதுக்குள்ளோட ஸ்பான் ஆகி கிடக்குறீங்க. இதுவே கொஸ்ட்டு என்ன கைஸ் 2 லெவல் தான் ஆகிருக்கேன். இல்லை ஏமாத்துறீங்களா கேட்குறேன். ஆஹா செத்துறேன்டா. இந்த பக்காக வருதே இப்படி தான் கைஸ். என்னடா இது அன்லிமிட்டடாக யூஸ் ஆகுது. எல்லாம் பக்கு தான் கைஸ். அடி ஏமாடி முடிச்சு விடு. அதுதான் 4 பேர் வச்சு சீரீஸ். நான் வந்து ஒரு 40 லெவல் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இன்னும் நம்ம இந்த 4 பேரை கொண்டோன்னு வச்சுங்க 40 லெவல் போயிடும். இவன் நெக்ஸ்ட் இவன்
வாடா வாடா தம்பி வாடா. பாருங்க இந்த பவர் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த பவரோட இந்த பவர் அதிக டேமேஜ் தருது. மட்டும் எலமெண்டல் ஃப்ரூட் நான் பயந்துகிட்டே க்ரீனிங் பண்ணுறேன், பக்கத்தில் வந்துடுவான்ட்டு. அதுக்கு தான் யோசிச்சேன், ஏன்னா எலமெண்டல் ஃப்ரூட்டு அப்போ இருந்தால் நம்ம பயப்படணும். அப்புறம் தான் யோசிக்கிறேன். இதில் பறக்கிற பாலக்காவும் நல்லா தான் இருக்கும். அதான் இங்கே செகண்ட் கஸ்டான்லாம் கொடு எப்படி போட்டு பொழந்து கட்ட போகிறாங்கன்னு தெரில. இவங்களாம் ஒருத்தனாக தான் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். இவங்கள்ட்ட இந்த ஒரு கொஸ்ட்டு முடிச்சோன்னு வச்சுங்க நம்ம சேஃப் ஆகிடலாம். இப்போ நான் வந்து பிளாக் சூட்டுக்கு போட்டுருவேன். போட்டு இப்போ எப்படி தான் அடிக்கிறாங்க, எப்படி தான் நம்ம சாவுறோன்ட்டு செக் பண்ணிவிடும். பாஸ் இருக்கானா? அவ்வளோ பாஸ் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். 50 நாள் போனதே ஒரு ஸ்பின்னு போடுறாங்க, போட்டே ஆகும். ஏ தம்பி 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 வேணாப்பா ஆளை விடுப்பா. அடி 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 பக்கத்தில் கூட வர முடியாது அவனால். தேங்க்ஸ் பிளேடு போட்டோட பவர். இப்படி தாங்க சிலரி கொள்ளணும். அப்படியே கொண்டு நான் ஒரு 50 லெவல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ நம்ம 50 லெவல் ரீச் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சோண்டு கஷ்டத்துக்கு இதுக்கு 21 வச்சு 1000 இதுக்கு கொஞ்சம் போட்டு வேண்டாம். அது பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து இந்த பாஸ் நிற்கிறான், சும்மா அடித்து பார்ப்போமா? இதே அப்போ திரும்பிட்டு நிற்கிறான், எவனோ ஒருத்தர் உள்ளே இருக்கான். அதான் பாஸ் நம்ம முடிக்கிறோம். பிளேடு வர்சஸ் பிளேடு ஆடா தம்பி, பிளேடு வர்சஸ் பிளேடு ஆடா. ஏன்னா முடிச்சு விட்டேன். மறுபடியும் முடிகிறோம். நான் முடிக்காம நான் விட மாட்டேன். முடித்து அவன்கிட்டேருந்து சில மாஸ்டரி அள்ளிக்க வரேன். ஒன்று முடிச்சு நம்ம வந்து ஸ்பின் போடுவோம். 61,000 வச்சுருக்கேன். எனக்கு நானே இப்போ தான் பார்க்குறேன். எவனும் கம்மி தான் இவ்வளோ இது வச்சுருக்கேன். இதை என்ன முடிச்சு விட்டுட்டே இருக்கேன் கட்டில் சொல்லிட்டு. ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, நம்ம செத்தாலும் பிளேடு ஃபுட்டை கையில் வச்சு செத்தோன்னு வச்சுக்கோங்களேன், செத்ததுக்கப்புறமா அப்படியே பிளேடு ஃபுட் யூஸ் பண்ண முடியுது. அதுதான் ஒரு வித்தியாசமான இருக்குது. அவனை பவர் யூஸ் பண்ண மாட்டேன். பாருங்க, இப்போ நான் இந்த பவர் போட்டோன்னே அவனும் அதே பவர் யூஸ் பண்ணாமல் பாருங்களேன். இந்த பவர் நான் எந்த பவர் யூஸ் பண்ண முடியுறோம் அதே பவர் அவனும் அடுத்து யூஸ் பண்ண முடியும். அப்படியே தம்பி ஒரு அடி அடிச்சிடாதா அப்பாடா கொண்டேன் மிஸ். ஏன் ப்ரோ கொஸ்டன் அடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வீட்டில் கொஸ்டன்லாம் கவலை 55 ரூபாவில் தான் நல்லா டேஸ்ட்டு ஏறான். சரி பயன்ட்டு மிஸ் ஆகும். டிஎக்ஸ் விட்டு விட்டான். வேறுங்க சிஸ்டத்துக்கு வர பிளேடு போட்டு பண்ணிடுவோம். சரி சரிப்பா, நான் அவனை கண்டுக்காமல் போயிட்டு போட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பின் போடுவோம். ஓகே ஸ்லூப் வாங்கியாச்சு. ஒரு ஸ்பின் போடுவோம், நல்ல ஃப்ரூட்டாக கிடைக்குன்னு வேண்டியிருக்கேன். பிபி இப்போ ஆஃபில் இருக்குது. அப்போ எவனாலே நம்மளை அடிக்க முடியாது. எப்போனாலையும் சரி நம்மளை தொட்டக்கூட்ட முடியாது. ஆஹா இப்போ அப்படியே நேராக போயிட்டு ஒரு ஸ்பின்னை போட்டாலும் வச்சிங்களேன். ஏஸ் நல்ல ஒரு மிச்சல் போட்டியானா யூஸ் வரங்க. இப்போ ட்ராகன் கிடச்சா என்ன? ட்ராகன் ட்ரெஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அங்கே ட்ராகன் ட்ரெஸ்ஸு, அப்புறம் எதுனா மேலே லைட்னிங் ஃப்ரூட்டா, ட்ராகன் ஃப்ரூட்டு, ட்ராகன் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறான்னு கன்ஃபார்மாக தெரியுது. எதுனா ட்ராகன் எதுனா இன்னும் ஏதோ ஷேடோ மாதிரி வானத்தில் சவுண்டு யூஸ் பண்ணுறாங்க. என் பக்கம் வந்துடுறீங்கடா அப்பா. வானத்தில் ஒரு ப்ரோ பிளேயர் சார் ஒரு கண்டோமோ. ஃப்ரூட் நல்ல ஃப்ரூட்டாக கிடச்சின்னா நம்மளும் ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிடும். இப்போ இனிமேல் எந்த ஃப்ரூட்டு கிடச்சா சோறு தாங்க ஸ்டார்டிங்கே விற்று போட்டை உடச்சிடாதீங்களா. முடிஞ்சு போட்டு கதை முடிஞ்சு. நான் போட்டு எழுத்தே காட்ட மாட்டேங்குது. அது என்னென்னு தெரியல கேஸ். போட்டு எழுத்து காட்ட மாட்டேங்குது. சரி தாங்க போய்ட்டு ஸ்பின்னு போடுமா கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். நம்ம இப்போ கச்சாட்ட ஸ்பின் போட போகிறோம். மந்திரம் போனான்னு பார்த்தா அன்லாக் சேட்டர் இல்லை. என்கிட்ட கச்சா 2 அடியை போட்டு ஸ்பின் போட போகிறோம். ஸ்பின்னாக போடு பாருங்க. இன்னொரு சீக்ரெட்டு டொமேல் அடியை நான் இங்கே வந்து விட்டேன். சரி நம்ம இங்கே 2 ஸ்பின் போடுவோம். எவன் நம்மளை கேட்க போகிறான்? ஜம்ப்பு 2 ஜம்ப்பை போட்டு கடவுளே அப்படின்ட்டு அப்படிங்கிற ஸ்பின். ஸ்மோக் ஃப்ரூட்டு கிளியராக பார்த்து ஸ்மோக் ஃப்ரூட்டு கேஸ். ஐயோப்பா கிட்ஸுலாம் போதுறான். அட்லீஸ்ட் ஐஸியாவது கொடுக்கலாம்.
அது ஸ்மோக் போட்டு ஸ்டோர் பண்ண வேண்டியதான். ஸ்டோரேஜ் அவ்வளோதான் கைஸ். அடுத்து ஒரு நல்ல பார்ட் 3ல சந்திக்கலாம் கைஸ். சந்திக்கலாம் கைஸ். என் வாய் கொஞ்சம் குளரம் மன்னிச்சிங்க. அப்புறம் இத்தனால என் வாய்ஸ் ஒழுங்காக கேட்டிருக்காது உங்கள் வீடியோவில். அதை நான் இப்போ தான் கவனிக்கிறேன். அது மட்டும் மறக்காமல் கமெண்ட்டு, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் வந்து 250 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சு. இப்போ மறுபடியும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிட்டாங்க. அப்படியே 250 நிற்க வைங்க கைஸ். எங்கள் வந்து ஃபேஸ் ரிவியரில் வந்து நான் காட்டுறேன். ஓகே கைஸ். அந்த மொத்தம் உடைக்க முடியும், மொத்தம் அதை கூட உடைக்க முடியும். ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய், டாட்டா, see you.